வாழ்வோம் வாழ்விப்போம். அப்போ இந்த பிறவி நாம எதுக்கு வந்தோம்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாவெல்லாம் வந்து கொட்டிட்டு, கர்மா அற்ற ஒரு பரிசுத்த நிலையில் நாம் இறையை நோக்கி செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த மண்ணிற்கு வந்தோம். ஆனால் இந்த மண்ணிலேயே புது கர்மா சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஞான பயணத்தில் நான் இறையை நோக்கி தான் போறேன்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் மேலும் ஏத்தணும்னா நகர முடியாது. உங்களுக்கு இவ்வளவுதான் கிலோ வெயிட், இதுக்கு மேல போனீங்கன்னா உட்கார்ந்துருவீங்க. அதனால புது கர்மா ஒட்டாமல் பார்த்துக் கொள்வது ஞான பயணத்தில் மிக 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 முக்கியம். புது கர்மா எதுவுமே இல்லாமல் வருகின்ற பொழுதுதான் முருகிரானும் உங்க பழைய கர்மாவை நீக்குவதற்கு உதவுவார். அடுத்த கிளாஸ் மெயின் ஆக்ட் என்னன்னு சொன்னா, புது கர்மா ஒட்டாமல் வாழ்வின் முடிவு வரை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுல கிளாஸ் 1 என்னன்னா, நீ புது கர்மாவே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் குரு பிரானுடைய பழைய கர்மாவே குறைப்பான். புது கர்மால இருந்தா என்ன, நாம் பாத்துக்கிற அதெல்லாம் விட்டுங்க, அது ஏன் கணக்கு தானே, நீங்க பழைய கர்மாவெல்லாம் குறைங்கன்னா நம்ம. ஏன்னா புது கர்மா உங்களை எப்படி ஆக்கிருக்குன்னா பரிசுத்தமாக வைத்திருக்காது. புது கர்மா தப்பும் தவறும் பண்ண வச்சிருக்கோம், பொய் சொல்ல வச்சிருக்கோம், ஏமாற்ற வச்சிருக்கோம், அதிகாரம் பண்ண வச்சிருக்கோம், ஆணவத்தோட வச்சிருக்கோம். அப்ப எப்படி குரு ஒட்டுவார்? குருவுக்கே நீங்க பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப குரு எப்படி உங்களுடைய பழைய கர்மால கையை வைப்பார்? பக்கத்துல வர முடியாது. தண்ணியும் தான் சேரும், தண்ணியும் எண்ணெயும் சேராது. நீங்க பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் தூய்மையில் இருக்கக்கூடிய குருநிலையை நீங்கள் உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப குருநிலையை ஏற்றுக்கொண்டு குரு உதவியை பெறுவதற்கு நாம் எதை முதல்ல கைக்கொள்ள வேண்டும்? புது கர்மா வராத நிலையை கைக்கொள்ளும். எனவே ஞான பயணத்தில் குருவை தேடுவது என்பது முக்கியமாக இருந்தாலும், மாதா பிதா குருங்கிற நிலையில் குருதான் முதல் நிலை என்பதையும் தெரிந்து கொண்டு அந்த குரு உபதேச வழிமுறையில் வாழ்கின்ற பொழுது முதலில் நாம் கடைபிடிக்க வேண்டியது நம்மிடம் புது கர்மா ஒட்டாமல் செய்வது. அப்ப அதுக்குதான் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க ஊர்ல ஆசை வைக்க கூடாது, நம்ம கர்மா மட்டும்தான் பார்க்கணும் என நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த வாழ்வியல் முறை, அந்த புது கர்மாவே வாழ்வியல் முறை, அறவாழ். புது கர்மா எது? அறவாழ். புது கர்மாவை நீக்குவது, அதான் வாழ்வியல் முறை. அதை நீங்க கரெக்டா கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்க லைஃப் ஸ்டைல மாறிட்டுனா நிச்சயமாக உங்களுக்கு தெரியாமலே குரு என்ன பண்ணுவார்னா உங்க பழைய கர்மா எல்லாத்தையும் மாறும். அப்ப புது கர்மாவும் பழைய கர்மாவும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைநிலைக்கு தயாராகும், வெற்று மண்டலத்தில் இருந்து தாண்ட முடியும். இல்லை என்றால் வெற்று மண்டலத்திலிருந்து மீண்டும் மீண்டும் மண்ணுக்கே வருவதும் போவதுமாகவே வாழ்க்கை கழித்திருந்தோம். பிறவியற்ற பெருநிலை வருவதற்கும் இயலாது போது. எனவே நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை என்பது ஞான பயணமாக மாற வேண்டும். அந்த ஞான பயணத்தில் நாம் முதலில் கடைபிடிக்க வேண்டியது புது கர்மா வராமல் இருப்பதற்குரிய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு வாழ்வது என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்.